கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை பார்க்க வேண்டாம். தாவர உணவா அசைவுணவா என்பதை விட்டு ஒரு உயிரைப் போக்கி உண்ணக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் இறைவன் சட்டத்தில் தண்டிக்கப்படுவார்கள். உயிரைக் கொடுத்துள்ளது கடவுள். கடவுள் கொடுத்துள்ள உயிரை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமையில்லை. தாவரங்களும் உயிர்கள்தானே என்று சில மேதாவிகள் கேட்பார்கள். தாவரங்களும் உயிர் உள்ளவைதான். தாவரங்களில் உள்ள பூக்காய், இலைப்பழம் இவைகளை மட்டுமே உண்ண வேண்டுமே தவிர வேரோடு பிடுங்கி உண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய உடம்பில் உள்ள நகம், மூடி போன்றவையை வெட்டும் போது உயிர் போகாது. வலிக்காது வெட்ட வெட்ட வளரும். அதுபோல்தான் தாவரங்களும் வளரும். அதனால் அவை உயிர்கொலை அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் மாமிசத்தில் புரதசத்தும் புரோட்டினம் அடங்கியது. அதனால் அவற்றை உண்ணலாம் என்பது முற்றிலும் தவறானது. அதனதன் உடம்பிற்காக, அதன் வாழ்க்கைக்காக இறைவன் கொடுத்துள்ளார். நாம் உண்ணுவதற்கு அல்ல. அதை அறிவுள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களிலும் உடம்புகளிலும் புரதசத்தும் புரோட்டினம் உள்ளதுடோட். தாவரங்களில் அதைவிட அதிகமாக உள்ளதுடோட். மனிதநேயமும் ஆன்மநேயமும் உள்ளவர்கள் இப்படி ஒரு உயிரைக் கொன்று அதன் மாமிசத்தை உண்ணமாட்டார்கள். அதே நேரத்தில் அந்த உணவை கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை. உயிர்கொலை செய்பவர்களையும் அதன் புறாலை உண்பவர்களையும் எக்காலத்திலும் கடவுள் மன்னிப்பதில்லை. எந்தக் கடவுளும் உயிர்ப்பலி கேட்பதில்லை. அப்படி கேட்டால் அவை கடவுள்கள் அல்ல. உலகைக் கெடுத்துள்ளது சாதி, சமயம், மதம், அதன் கொள்கைகளும் அவற்றைப் படைத்தவர்களும் அதன் தலைவர்களும் தான் என்பதை புரிந்து கொண்டால் உண்மைகள் விளங்கும். சாதியும் சமயமும் மதங்கள் யாவுமே பொய்யானது. அதன் கற்பனை தெய்வங்களும் பொய்யானது. இந்து மதம் மட்டும் அல்ல, எல்லா மதங்களும் பொய்யான வழிமுறைகளையே சொல்லியுள்ளன. புலால் உண்பவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கடவுள் முன் தண்டிக்கப்படுவார்கள்.